ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு புட்டு டிஷ்ஷு தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். காலையில் டிஃபன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த்தியான புட்டு தான் செய்ய போகிறோம். அது என்ன புட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கண்ணாடி பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை உளுந்தில் தான் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறோம். இந்த உளுந்துனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் அதிகங்க. எலும்பு வலுப்பெறதுக்கு, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கைகால் வலி, உடம்பு வலின்ற மாதிரி மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி இதெல்லாம் போக்குறதுக்கு நம்மளுக்கு சக்தி அளிக்கக்கூடியது இந்த உளுந்து தான். முக்கியமாக நம்ம மாதவிடாய் காலங்களில் படுற வேதனைகளை எல்லாமே தடுக்கிற சக்தி கொண்டது இந்த உளுந்து. அதனால தான் உளுந்தங்களி, உளுந்த உருண்டை எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவோம். அதில் ஒரு வகை தான் இந்த உளுந்தம்புட்டு. இந்த உளுந்தம்புட்டுக்கு நம்ம உளுந்தை நல்லா வெள்ளை உளுந்தாக இருக்கலாம், கருப்பு உளுந்தாகவும் இருக்கலாம். கொஞ்சம் நிறம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த எடுத்துருக்கக்கூடிய இந்த உளுந்தை நம்ம ட்ரையாக ஒரு வாணலியில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் வெறும் வாணலியில் இந்த மாதிரி சிறு தீயில் வச்சு நீங்கள் வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த வாசனை உளுந்தோட வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உங்களுக்கு காமிக்கும். அதுவும் தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா வாயில் போட்டு இந்த உளுந்து வறுபட்டுருச்சான்னு பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி மாவாக வரும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாவாக வர்றதுக்கு நீங்கள் சிறு தீயை வச்சு தான் இந்த மாதிரி வறுபடணும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. வெள்ளை கலராக இருந்த உளுந்து இப்போ செந்நிற கலரில் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வறுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இதுக்கு கூடவே சேர்க்க போகிறது இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டு அரிசின்னு சொல்லக்கூடிய புழுங்கல் அரிசி தான். நான் எடுத்திருக்க கப்பு 1 கப்புக்கு நான் உளுந்து எடுத்தேன். அதுக்கு ஒரு அரை கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் எடுத்துருக்கீங்களோ அதில் அளந்துக்கங்க. அது பெருசோ சிறுசோ அது அளவில் நீங்கள் எந்த கப்பில் அளந்து போட்டிங்களோ அதில் குவான்டிட்டி பார்த்து போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு அரை கப்புன்ற விதத்தில் நான் இப்போ அரிசி சேர்த்துருக்கேன். அரிசியும் அதே மாதிரி தான் வெறும் வாணலியில் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசியும் போட்டோன்னே அனலில் போட்டோன்னே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அதுவும் செந்நிற கலரில் வரும். பொரிஞ்ச உடனே நீங்கள் கொட்டிட்டு அதுக்கடுத்த வேலைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுபட்டுருச்சு. அரிசியும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த செந்நிற கலரில் வந்துருச்சு. இதையும் நம்ம சிறு தீயில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். எப்பயுமே எந்த ஒரு நான் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு இதுவுமே வறுக்கிறதுக்குன்னு ஆரம்பித்தோம்னா சிறு தீயில் வச்சு தான் நம்ம, சிறு தீனா சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேக வைக்க போகிற இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஸ்டீமராக இருந்தாலும் சரி, எதில் வேக வைக்க போகிறோமோ அதை நம்ம முன்னாடியே நீராவியை காட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது சாஃப்ட்னஸ் கொடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச பொருட்கள், இந்த உளுந்து அரிசி எல்லாமே ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு இதாக ரவை பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப ரவையாகவும் ரவை பதத்துக்கும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது. நடுத்தரமாக இருக்கணும். சிறு ரவையாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ நான் அதே மாதிரி எடுத்து அரைச்சிட்டு வந்துச்சேன். அதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு இதுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இந்த சால்ட் உப்பு ஏன் போடுறோன்னாக்கா இதோட டேஸ்ட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சால்ட்டு போடுறோம். இப்போ இதை நம்ம மாவு பிசைய போகிறோம். மாவு எப்படி பிசைய போகிறோம் அப்படின்னாக்க, தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது எந்த ஒரு புட்டு வகைக்குமே. அது எந்த புட்டாக இருந்தாலும் சரி, அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு புட்டு, உளுந்தம் புட்டு, நிறையா விதமாக நம்ம ரவை புட்டு கூட நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த புட்டு எந்த புட்டாக இருந்தாலுமே ஒரே இதை தண்ணி ஊற்றி நீங்கள் பிசையக்கூடாது. இந்த மாதிரி கைகளில் ஊற்றிக்கிட்டு பூ மேலே தெளிக்கிற மாதிரி தெளித்து தான் நம்ம மாவு பிசறணும். நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தெளித்த உடனே அந்த மாவு எல்லாமே இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி இந்த மாதிரி பூ மாதிரி மாவு மாறிடும். திரும்பவும் நம்ம அரைச்ச பதத்துக்கே வந்துடும். தண்ணி ஊற்றினாலும் இந்த மாதிரி பெசரிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் நம்ம பெசறின மாதிரியே வந்துடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி இட்லி துணியில்
இட்லி துணியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு துணி, காட்டன் துணி, வெள்ளை துணியாக நல்லா கழுவிட்டு அலசிட்டு அதை பிழிஞ்சிட்டு இட்லி தட்டு மேலே வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு மூட்டை மாதிரி கட்டை தவையில் மூட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. டைம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அது எப்படி, நான் இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரியும் இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வெந்தது தெரியாமல் இருப்பாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிக்கணுன்னாக்க, இந்த மாவை எடுத்து கையில் எடுத்து இந்த மாதிரி இப்படி விரல்களால் இப்படி திரிச்சிங்கனாக்க ஒரு கயிறு பதத்துக்கு வந்திருக்கும். நீங்கள் ராகி புட்டுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்து மாவு நல்லா வெந்துருச்சு, புட்டு வெந்துருச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம வந்து இதுக்கு சேர்க்குற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை முன்னாடியே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி அதை தான் நான் போட்டிருக்கேன். இதிலே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே கிளிப்பிங் வந்து சரியாக வரலை, மாறிடுச்சு, காமிக்க முடியலை வீடியோவில். ஆனால் வந்து தேங்காய் பூ நெய் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு வலு தரக்கூடிய இந்த உளுந்தம்புட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். வயதுக்கு வந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த உளுந்தம்புட்டு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான ஒரு உளுந்தம்புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னே சொல்ல மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.